மத்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறையால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கையில் பருவகால மற்றும் ஈரான் போர் அபாயங்களும் நாட்டு மக்களுக்கு பொருளாதார சுமையை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய நிதியமைச்சகத்தின் மாதாந்திர பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் குறுகிய கால பணவீக்க கண்ணோட்டம் கவனமான வீழ்த்திறன் கொண்டதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி வேகத்தை பாதுகாக்கவும் பணவீக்கத்தை நீடித்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் 2027 நிதியாண்டை கடந்து செல்லவும் நிதி மற்றும் கட்டமைப்பு வகைகளில் தொடர்ச்சியான கண்காணிப்பும் செயலாக்கமும் அவசியம் என்று மத்திய நிதி அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறது. வலுவான உள்நாட்டு அடிப்படைகள் வளர்ச்சியை தக்க வைத்தாலும் அதிகரித்து வரும் உலகளாவிய எரிசக்தி விலைகள், ரூபாய் மதிப்பிழப்பு, அதிகரித்து வரும் விநியோக செலவு அழுத்தங்கள் மற்றும் இயல்பை விட குறைவான பருவமழைக்கான வாய்ப்பு ஆகியவை தொடர்ச்சியான கொள்கை கண்காணிப்பை அவசியமாக்குகிறது என்றும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில்லறை பணவீக்கத்திற்கும் மொத்த விலை குறியீட்டு பணவீக்கத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள வேறுபாடு விநியோக செலவு அழுத்தங்கள் அதிகரித்து வருவதை குறிக்கிறது. இந்த செலவு அழுத்தங்கள் விரைவில் நுகர்வோரையும் சென்றடையக்கூடும் என்றும் இது கடுமையான கண்காணிப்பின் அவசியத்தை உணர்த்துவதாகவும் ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு நேரடி மற்றும் மறைமுக பரிமாற்ற வழிகளை செயல்படுத்தக்கூடும் என்றும் எரிசக்தி விலைகளில் ஏற்படும் எந்தவொரு மேலதிக உயர்வும் எதிர்பார்த்ததை விட வேகமாக தற்போதுள்ள பாதுகாப்பு வளையத்தை உடைக்கக்கூடும் என்றும் ஆய்வறிக்கை எச்சரித்திருக்கிறது. மேலும் பற்றாக்குறையான பருவமழை எரிசக்தி சார்ந்த அழுத்தங்களுக்கு மேலாக உணவுப் பொருட்களின் விலை அழுத்தங்களையும் சேர்க்கக்கூடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அழுத்தங்களை எல்லாம் எதிர்கொண்டுள்ள முக்கிய மத்திய வங்கிகள் முன்பு எதிர்பார்த்ததை விட நீண்ட காலத்திற்கு கட்டுப்பாடான பணவியல் கொள்கை நிலைப்பாடுகளை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த ஏப்ரலில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி $80.8 பில்லியன் இருந்தது. இது கடந்த ஆண்டின் இதே மாதத்தை விட 13.6% அதிகமாகும். அதே ஏப்ரல் மாதத்தில் வர்த்தக பற்றாக்குறை $7.8 பில்லியன் இருந்தது. இது கடந்த ஆண்டின் இதே மாதத்தில் இருந்த $11.2 பில்லியன் விட மிகவும் குறைவாகும். குறிப்பாக நாட்டின் சேவை ஏற்றுமதிகள் ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையை கணிசமாக குறைத்திருக்கின்றன. எனவே மத்திய அரசு பல நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் இந்தியா ஏற்றுமதியை அதிகரித்துள்ளதோடு அத்தியாவசியமற்ற இறக்குமதிகளை நிர்வகிப்பதற்கான கொள்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளன என்று ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்நிய முதலீட்டு வெளியேற்றங்கள் இந்திய ரூபாயின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் மொத்த அந்நிய நேரடி முதலீட்டு வரவுகள் $94.5 பில்லியன் என்ற வரலாற்று உச்சத்தை எட்டியிருக்கிறது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு உலகளாவிய ஏற்ற இறக்கங்களுக்கு எதிராக ஒரு முக்கிய பாதுகாப்பை வழங்கியுள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் போர் தொடங்கியதில் இருந்தே $23.6 பில்லியன் அளவில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இந்திய சந்தைகளிலிருந்து தங்கள் முதலீட்டை வெளியே எடுத்துள்ளனர். இதற்கு மாறாக கடன் பிரிவில் முந்தைய வெளிவரவுகள் உள்வரவுகளாக மாறியதன் விளைவாக வரும் மே 21 $455 பில்லியன் நிகர உள்வரவுகள் இருப்பதாகவும் ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் பணவியல் மற்றும் நிதி கொள்கைகள் நெகிழ்வு தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.